தொடுதிரை மடிக்கணினி இணையம் மற்றும் சமூக ஊடகங்களின் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, கடந்த சில வீடியோ தொகுப்பில் TET பேப்பர் 1 மற்றும் 2 நவம்பர் 15-16 தேதி நடைபெற்ற தேர்வுடைய வினாக்கான விடைத்தாளை பார்த்துருக்குறோம். விடையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கடந்த சில எபிசோடில் பேப்பர் 1 முடிச்சுட்டு பேப்பர் 2 பார்த்தோம். பேப்பர் 2ல் முதல் 20 கேள்வி பார்த்துருந்தோம். பேப்பர் 2 சைக்காலஜி. இப்போ 21வது கேள்வி, பின்வற்றில் எது சொல் சார்ந்த நுண்ணறிவு சோதனை அல்ல? சொல் சார்ந்த, அப்போ பார்த்தோன்னா பொது தகவல் சோதனை உண்டு, புரிந்து கொள்ளுதல் உண்டு, இலக்க இடைவெளி, இலக்கு குறியீடு என்பது சொல் சார்ந்த நுண்ணறிவு சோதனை அல்ல. 21க்கு டெல்லி. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Which among the following is not verbal test of intelligence? That means digit symbol. D is the correct answer. 22வது கொஸ்டின் பாருங்க. ஆளுமையின் 5 பெரிய காரணிகளுக்கு ஓஷியன் மித்திரன் பண்புகளை அவற்றின் குறுகிய பண்புடன் வரிசைப்படுத்துக. அப்போ ஆளுமையில் பல்வேறு வகையான அல்லது வழக்கமான ஆர்வம், அடுத்தது பார்த்தீங்கன்னா கவனமான அல்லது கவனக்குறைவான ஆளுமை, 3வது சமூகமயமானது ஒதுக்கி போகிற ஆளுமை, 4வது நம்பிக்கை அல்லது சந்தேக ஆளுமை, 5வது பாதுகாப்பு அல்லது பாதுகாப்பற்ற. ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் வெரைட்டி ஆர் ரொட்டீன், 2வது கேர்ஃபுல் ஆர் கேர்லெஸ், 3வது சோசியபிள் ஆர் ரிட்டரிங், 4வது பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டிங் அண்ட் சஸ்பெஷியஸ், செக்யூர் இன்செக்யூர். பி இஸ் த கரெக்ட். 23க்கு ஆளுமை அளவிட்டு செயல்முறையின் துல்லியத்திற்கு பின்னோட்டில் எது அவசியம்? முதல்ல அளவிட வேண்டிய ஆளுமையின் தன்மை, 2வது பயன்படுத்த வேண்டிய கருவி, 3வது அளவீட்டை செய்பவர். ABD. Answer B is the correct. அப்போ the nature of the personal to be measured, 2வது the instrument to be used, whereas the person who will do the measurement. Answer 23க்கு B is the correct answer. 24வது கொஸ்டின், ஆளுமை பற்றிய தவறான கருத்துக்கள் எவைன்னு கேட்குறாங்க. தவறான கருத்து, தனிநபரின் உடல் அமைப்பு, அவர்கள் நடக்கும் விதம் மற்றும் பேசும் விதம், அவர்கள் ஆடை அணி விதம். தவறான கருத்து 3மே ABD. அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிலையான மற்றும் நீடித்த தன்மை என்பது சரி. அப்போ இங்கே தவறு மட்டும்தான் கேட்க. விச் ஆர் நாட் மிஸ்கான்செப்ஷன் அபவுட் பர்சனாலிட்டி, ஃபிசிக்கல் மேக்கப் த இண்டிவிஜுவல், மேனர் ஆஃப் த வாக்கிங் அண்ட் டாக்கிங், மேனர் ஆஃப் த ட்ரெஸ்ஸிங், மோர் ஆர் லெஸ் ஸ்டேபிள் அண்ட் என்டூரிங் கேரக்டர். அப்போ 24க்கு ABD என்பது மிஸ்கான்செப்ஷனல் பர்சனாலிட்டி. AR பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. குழந்தை வளர்ப்பில் பெற்றோரின் அதிகார பாணி மிகவும் வெற்றி பெற்ற பாணியாக கருதப்படுகிறது. கரெக்டு. அனுமானம், அதிகார பாணி குழந்தை வளர்ப்பில் உயர் ஏற்புடைமை, ஈடுபாடு, ஏற்புடைய கட்டுப்பாடு, தேவையான சுதந்திரமளித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. கரெக்டு. அப்போ போத் ரெண்டுமே கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். த அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஸ்டைல் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் அப்ரோச் இன் சைல்ட் ரியரிங். கரெக்டு. ரீசன், the authoritative child rearing style involved high perception in involvement, adaptive control technique and appropriate autonomy granting. Both A and R correct. Correct explanation of A. 25th A is the correct answer. 26வது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் அறிவாற்றல் விளையாட்டு வகைகளை அவற்றின் படிநிலை வளர்ச்சி அடிப்படையில் வரிசைப்படுத்துக. அறிவாற்றல் செயல்பாட்டு விளையாட்டு 1, அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டமைத்தல் விளையாட்டு, அதுக்கப்புறம் கற்பனை விளையாட்டு, விதிகளை கொண்ட விளையாட்டு. பி இஸ் அ கரெக்ட். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் பிளே, 2வது கன்ஸ்ட்ரக்டிவ் பிளே, 3வது பார்த்தீங்கன்னா மேக் பிளே, கேம் வித் ரூல்ஸ். 1 2 3 4, அதாவது 3-2/1. DBAC. ஆன்சர் 26 பாம்பே. 27 பாருங்க. முன்பள்ளி பருவத்தில் ஏற்படும் சம வயதினருடான சமூகப்படுத்தல் வளர்ச்சியை படிநிலை வரிசையாக்கம் செய்யணும்னு கேட்குறாங்க. அப்போது இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமூகம் அல்ல நடவடிக்கை, 2வது இணை யொத்த விளையாட்டு, மேலு கீழே கொஸ்டினுடைய கன்ஜக்ஷன் தான், 3வது இணை ஏவுடைய விளையாட்டு, அடுத்தது தான் என்னது கூட்டுறவு விளையாட்டு இல்லையா. அப்போது 1, அதாவது 2 4 1 3 சி இஸ் த கரெக்ட். ஃபஸ்ட்டு என்ன வரும்? நான் சோசியல் ஆக்டிவிட்டி, 2வது பேரல்டு பிளே, 3வது அசோசியேட்டிவ் பிளே, 4வது கோஆபரேட்டிவ் பிளே. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 28, ஒரு ஆசிரியர் கற்பித்தலின் போது கையாளக்கூடிய பிரச்சனையை குறிப்பது என்னன்னா வகுப்புரிமை மேலாண்மை,
that means classroom management, the handling of problem by teacher while teaching refer to classroom management. அப்போ 28க்கு ஆன்சர் சி. 29 பின்னொற்றில் எவை மின் கற்றலின் அம்சம் இ லேர்னிங்? எதெல்லாம் பாருங்க, உடனடி வளநிலை மதிப்பீடு, தட் மீன் இன்ஸ்டன்ட் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ரெண்டாவது நிகழ்நேர கற்றல், தட் மீன் ரியல் டைம் லேர்னிங், அதான் இ லேர்னிங். அப்புறம் கருத்தியல் கருத்துக்களை அறிமுகப்படுத்துதல், கான்செப்டல் லேர்னிங், இன்ட்ரடியூஸ் அப்ஸ்ட்ரக்ட் கான்செப்ட். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஏசிடி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடிக்கோட் மல்டிமீடியா ஸ்கில் கிடையாது. அப்போது ஆன்சர் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். 29க்கான ஆன்சர் டி. 30வது பாருங்க, லாஸ்ட் சைக்காலஜி கொஸ்டின். சிக்மண்ட் ஃப்ராய்டின் கூற்றுப்படி நெறிமுறை 3 முதல் 6 வயது வரை வெளிப்படுகிறது. கரெக்ட். அக்கார்டிங் டு சிக்மண்ட் ஃப்ராய்ட் மொராலிட்டி எமர்ஜ் பிட்வீன் ஏஜ் 3 and 6. கரெக்ட். 3 முதல் 6 வயது வரையிலான காலகட்டத்தில் எடிபஸ் மற்றும் எலக்ட்ரோ மோதல்கள் ஏற்படுகின்றன. கரெக்ட். The period between 3 and 6 is when Oedipus and electro conflict arise. அப்போ both statement 1 and 2 are is correct. அடுத்து பாருங்க, லாங்குவேஜ் தமிழ் பாடம் 31வது கொஸ்டின். எது முன்னிலை வினை இதுன்னு கேட்குறாங்க. பின்வருட்டுள் முன்னிலை வினை எதுனா சென்றீர்கள், முன்னிலை வினை. ஆடுக செங்கீரை, க இயர் வியங்கோல் வினைமுற்று. 32க்கு ஏச கரெக்ட் ஆன்சர். சரியான வியங்கோல் வினைமுற்று சொற்கள் அமைமறு பாடலை பொறுத்துக. ஆக்குக, போக்குக, டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 33க்கு டி. விழ்வாள் இலக்கண குறிப்பு, விழ்வாள்னா உம்மை தொகை. 34. 35 பாருங்க, விற்கொடி புணர்ச்சியான திரிதல். வில்கொடி தான் விற்கொடியா திரிதல் ஆகும். இல்லா திரிதம். ஊமியை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி. 36க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 37 உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில். வளர்ந்த என்பது தால முடித பெயரச்சம். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்களுக்கு மையெழுத்து 18. மொழிக்கு முதல்ல வராது. மெய்யெழுத்துக்கள் 18, மொழிக்கு முதல்ல வராது. 38க்கு ஏஸ் த கரெக்ட் ஆன்சர். 39 பாருங்க, மைங்கொழி பிழையற்ற தொடர். தாளங்கள் கொட்டி கணக்குது வானம். மயங்கொழி பிழை இல்லாத சொல்லுதுன்னா தாளங்கள் கொட்டி கணக்குது வானம். 40வது கொஸ்டின், தெரிநிலை பெயரச்சம். தெரிநிலை ஆ உம், தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம், தெரிநிலை பெயரச்சம் 2 இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆ உம்னு தெரிநிலை பெயரச்சத்தை குறிக்கும். பல் பல பலவின் பயங்கெழு கொள்ளி. இத்தொடரில் வரவேண்டிய வல்லின ஒற்று இப்பு. பல் பல பலவின் பயங்கொழி கொள்ளி, வல்லின ஒற்று இப்பா. 41 பாரு, விகார புணர்ச்சியின் வகைகளை 3ஆக பிரிக்கலாம். சரி. விகார புணர்ச்சி தோன்றல், திரிதல், கெடுதல். ஊருக்கு செல் என்பது 4ஆம் வேற்றுமை தொடர் அன்று. அன்று அல்ல, அதுதான். அப்போ 2வது கூற்று தப்புனா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 42க்கு ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ. 43 பாருங்க, ஈரசை சீருக்கு வழங்கப்படும் வேறு பெயர் தான் என்னது? இயற்சீர். ஈரசை சீருக்கு வழங்கும் பேரு பெயர். 43க்கு பி இஸ் த கரெக்ட். கடல் ஓடா கால்வள் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாமும் ஓடா நிலத்து. இதனா அணினா பிரிது மொழிதல் அணிது. ஆன்சர் 44க்கு சி. 45 பாருங்க, வெண்பா வெண்பா செப்பல் ஓசை. ஆசிரியப்பா அகவல் ஓசை. களிப்பா வந்து பார்த்தீங்கன்னா துள்ளல் ஓசை. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. ஆன்சர் ஏ. வெண்பா செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை, களிப்பா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. 45க்கு பி. 46 நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்துகள் இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி. 46 டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 47 வினைத்தொகையை நன்னூலார் காலம் கறந்த பெயரச்சென கூறியிருக்கிறாரு. கரெக்டு. வினைத்தொகையானது 3 காலமும் பொருந்தும்படி அமைந்து வருதுனால தான் அவரு நன்னூலார் காலம் கறந்த பெயரச்சம். 2ம் கரெக்டு. 47க்கு சி. வைப்பு என்னும் சொல் குறிக்கும் பொருள் எதுனா நிலப்பகுதி, வைப்பு. 48க்கு டி. பகாபதம் 4 வகைப்படும் இல்லையா? பகாபதம். பகுபத உறுப்பிலக்கணங்கள் 6. பகாபதம் 4 வகைப்படும்.
கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டும் பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள். பேப்பர் 1ல வந்துச்சு. ஆன்சர் 3 சொல். 50க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 51வது கொஸ்டின். வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. இக்குறளில் உள்ள முரண் சொற்களை கண்டறிந்து எழுதுக. முரண் சொற்கள் எதுனா வலியார் மெலியார். 51க்கு பி. உயிர்மை எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வராத எழுத்து ரா வராது. 52க்கு ஏ. ஏழைக்கு உதுதல் சால சிறந்து என்பவர் இத்தொடரில் சால சிறந்து என்ற உரிச்சொல். சால தவ சால கடி எல்லாம் வரலையே. 53க்கு டி. கபிலர் என்ற சொல்லிற்கான மாத்திரை 3 மாத்திரை. அஞ்சு இளஞ்சி சாம்பார் இச்சொற்களில் அமைந்துள்ளனா அஞ்சு என்பது முற்றுப்போலி, இளஞ்சி என்பது இடைப்போலி, சாம்பார் என்பது கடைப்போலி. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 55க்கு 5ஆம் மற்றும் 7ஆம் ஒற்றுமை இடம்பெற வேற்றுமை உறவு இல். 56க்கு டி. 57 புன்புலம். புன்புலம் என்பது பண்பு தொகை புன்மை மை. தாழ் பூந்துரை தாழ் புறந்துரை வினைத்தொகை 3 காலத்தில் காட்டும். பாய்வன பழவின் பால் வினைமுற்று. தடவரை உரி சொல் தொடர். ஆன்சர் பி இஸ் த கரெக்ட். 57க்கு 58 பாருங்க. கீழ்காணும் தொடர் எது இடைச்சொல் தொடர்? மற்றொன்று இடை. உரிச்சொல் சால சிறந்த உரிச்சொல். பின்வரும் தொடர்களில் முற்றச்சம் எதுனா முற்று பெற்ற எச்சம் வள்ளி படித்தினல் மகிழ்ந்தாள். கரெக்டு. 59க்கு பி இஸ் த கரெக்ட். உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற தொடரில் உள்ள வினை எச்ச தொடர்னா உருண்டு தவழ்ந்து நெளிந்து. 60க்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஆங்கிலம். 61 பாருங்க. ஷெக்கார் தட்ராரி இஸ் an award winning wildlife and conservation filmmaker. ஷேகர் தட்ராரி. ஆலிவர் இட்லி come to lay their egg between the month of January to March in ஒரிசா கடற்கரை தான் நிறைய இருக்கும். ஆலிவர் இட்லி. மாலா லைவ்ஸ் அப்ஸ்டார். Read the above sentence and find the upstar that comes under adverb of place. 63க்கு D is the correct answer. Lewis Carroll was an English writer. B is the correct answer. 65வது question பாருங்க. Irony is in a figure of speech in which word are used to such a way that their intended meaning is different from the actual meaning. B is the correct answer. The only one way to attract butterfly is to grow flowers for them. 66க்கு C is the correct answer. Sigran Srinivasan, Indian author of German origin. 67க்கு Bombay. I will die but not run away. These are the word of Niranja Chopra. I will die but not run away. These are the word of Niranja. Find out the meaning of underlined idiom in the following sentence. I refused point blank bluntly. In the poem the computer swelled. Grandma, the poet want us to be copy, scan and paste her grandmother in an email back to her. According to Edgar Albert Gust, courage is part of this hour, this day and its year. Courage. 71 Bombay. What is the name of the ship in Man Overboard? SS Rajula. 72 Bombay. 73 My Reminiscence is written by Rabindranath Tagore. Isaac playmat were enhanced with the new windmill. Find the meaning that does not synchronize with the word underline. Motivated. Enhanced motivated. Who was born in Woolsthorpe in England 1642 on Christmas Day? Sir Isaac Newton. Gravity. 75. Answer was Sir Isaac Newton. D is the correct answer. Which one of the following sentence not an example of personification? The chocolate smelled like a delicious cake. D is the correct answer. 77. When the speaker says, yes grandma, we should wait until the road is clear of traffic. We should first look right, left, then again right before we cross the road. He is being confident. After this father death, his brother demanded to split the wealth. Ask authoritatively. Identify the word does not belong to the list of word given below. Cold. Which of the following is an antonym of the word unique common? அடுத்து 81 assertion reason கொடுத்திருக்காங்க. Isaac had constructed a model of the windmill. He possessed the wonderful faculty acquiring knowledge by the simplest mean. Both A and R correct. R is a correct explanation of A. 81க்கு A is the correct answer.
82 online predator may threaten young children as the stranger may use your phone and misuse your information with your knowledge. Your knowledge வராதுல தப்பு இல்லையா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆன்சர் சி. Who is pedagogy? The child who show great ability at the younger age. Bored with my traditional look in the weekend, I decide to cut my hair really short. In the above sentence, the word might refer to possessive adjective. 85th வந்து பாருங்க match of following groupனா noun, filteredனா verb, cruel அப்படின்னா adjective, gravelyனா adverb. Answer C is the correct answer. 85. The word indeed is used to embassing. Answer 86C. 87. Since a passenger on board at Taken Hill, suddenly the aeroplane was flown to the nearest airport by the pilot. Flown. The first English line and the last sixth line of the sonnet is called as octave and sixth nave octave. Sixth line octave and first line, eight octave sestet. Answer was 88 Delhi. D is the correct. Which of the following poet has the distinction being awarded the title Poet Laureate of Musician? Edgar A. Guest. A is the correct answer. Last English question. Choose the opposite of the underlined word in the list below from the given option. As startled, unconcerned. D is the correct answer. அடுத்து பாருங்க mathematical scienceல 5:7 இன் சமமான விகிதம் என்ன 10:14. The equivalent ratio of 5:7 is 10:14. M 8 மற்றும் N 3 எனில் M plus N minus MM என்ற கேவின் மதிப்பு 29. கீழே கோப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான அட்டையினை தேர்ந்தெடுத்து ஒரு முழுமையான சேர்ப்பினை உருவாக்கினா D is the option. D option. 36 இன் காரணிகள் பாருங்க 36 காரணி இப்படி தான் 1 2 3 4 6. ஆன்சர் B. The factor of 36 is 1 2 3 4 6 9 12 18 and 36. 95th question. சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் சாய் சதுரம்னா 90. That mean angle between diagonal of the rhombus 90. 12 cm ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 37 தூரத்தில் அமைந்துள்ள நாணி நீளம் 18 cm. The length of the chord which at distance of 3√7 cm from the center of the circle of the radius 12 cm is 18 cm. எந்த ஒரு எண்ணின் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கற் பலனாக எழுதுவதை டேஸ் என்கிறோம் காரணிப்படுத்தல் factorization. The expressing any number as the product of two or more number is called factorization. ஒரு முக்கோணத்தின் பரப்பு 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அற்ற அடிப்பக்க 17 சென்டிமீட்டர் அதன் உயரம் 12 சென்டிமீட்டர். If the area of the triangle is 108 centimeter square and the base is 18 centimeter, then the height is 12 centimeter. பட விளக்கப்படத்தை pictogram என அழைக்கிறாங்க. pictogram. The pictogram is also known as pictogram. முக்கோணத்தின் பக்க அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதுல எந்த பக்க அளவுடைய கொண்டு முக்கோணம் வர முடியாதுன்னு கேக்குறாங்க. 9 centimeter இந்த 9 centimeter 3 centimeter 4 centimeterல வரைய முடியாதான். The side of triangle are given. எதுல வந்து cannot be formed னா 9 cm 3 cm 4 cm. அடுத்தது 2 6 12 20 30 இது என்ன ஃபார்முலா n plus 1 என்ன அமைப்பின் பொது வடிவம். The generalization of number pattern 2 6 12 20 30 n plus 1. இரு சமபக்க சரிவக வடிவில் உள்ள மைதானத்தின் இணைப்பக்கங்கள் 42 மீட்டர் மற்றும் 36 மீட்டர். இணைப்பக்களுக்கு இடையே உள்ள தொலைவு 30 மீட்டர் எனில் அந்த மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 100 ரூபாய்னா 1,17,000 ரூபாய். ஆன்சர் வந்து 102க்கு C is the correct answer. A ground is in the form of isosceles trapezium with a parallel side measuring 42 meter and 36 meter long. The distance between the parallel sides 30 meter. The cost of leveling it at the rate of 100 per square na 1,17,000. 2x 4x 6x 8x xn இன் இடைநிலை அளவு 24 எனில் x இன் மதிப்பு 4. 104க்கு வந்து பார்த்தீங்கன்னா -8/19. ஒரு எண்ணின் எக்ஸில் இருந்து எக்ஸை கழித்தால் எக்ஸ் கிடைக்கும் எண் என்னன்னா 200. ஆன்சர் 105க்கு D is the correct answer.
2 into 10 power minus 4 திட்ட வடிவம் என்னன்னா அது எதுன்னு சொன்னா 4 0.0002. The standard form of 2 into 10 power minus 4 is A is the correct answer. 107 10வது மற்றும் 9வது பிபென்சி எண்களுக்கு இடையான வித்தியாசம் என்ன 21. The difference between 10th and 9th Fibonacci number is 21. 108வது வட்டத்தின் சமவில்கள் சம கோணங்களை தாங்கும் ஈக்குவல். காரணிப்படுத்து ஆன்சர் ஏ. 109க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 110க்கு பாருங்க, 110க்கு ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்திய புள்ளியின் தந்தை தான் பிரச்சந்திர மகனலோபிஸ். மே 29 அவர் தினத்தை கொண்டு வராங்க. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? பிரச்சந்த சந்திர மகனலோபிஸ். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அரால்டு டோமர் செகண்ட் வந்து மகனலோபிஸ் மாடல் ஃபார் 5 இயர் பிளானிங். 111க்கு பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். மே 29 அவர் பர்த்டே. ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள் முறையே 70 மீட்டர் மற்றும் 40 மீட்டர். தோட்டத்தின் உட்புறமாக 4 பக்கங்களில் 2 மீட்டர் அகல உள்ள பாதை அமைக்கப்படுகிறது. பாதையின் பரப்பு எவ்வளோனா 424 மீட்டர் கியூப். அடுத்தது 3a into 4b is equal to 5184 என்றவாறு அமையும் இரு மிகை முழுக்கள் ab ஆனது 4 3. 113க்கு ஆன்சர் ஏ. இப்போ a plus b is equal to 10 மற்றும் 3ab is equal to 36 எனில் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் மதிப்பு 76. ஓர் இணைக்கரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தைப் போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 243 சதுர சென்டிமீட்டர் ஆகும் இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் முறையே 27 சென்டிமீட்டர் மற்றும் 9 சென்டிமீட்டர். 115க்கான ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு இராணுவ முகாமில் 200 போர் வீரர்கள் தங்கியுள்ளனர். அவ்வீரர்களுக்கு 40 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் முகாமில் உள்ளன. அதில் 50 போர் வீரர்கள் கூடுதலாக வந்தால் உணவுப் பொருட்கள் எத்தனை நாட்களுக்கு போதுமானது இருக்குன்னா 32 நாட்கள். ஆன்சர் 116க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன் a military camp there are 200 soldiers. The grocery for them and are available for 40 days. If 50 more soldiers join them, how long will this grocery last? 32 days. அடுத்த கொஸ்டின் 117. ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை எந்த மாற்றம் இருக்காது. படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ட்ரையாங்குலர் ஏபிசியில் உள்ள ஜட்டின் மதிப்பு என்னன்னா 85 டிகிரி. பின்வரும் இணைகளில் எது சார்பாக இணைகள்? தட் மீன் கோ பிரைம் 71 81. 36 மற்றும் 48 ஆகிய எண்ணின் மீ பேவா HCF LCM எவ்வளோனா 12:144. அடுத்தது சயின்ஸ் கொஸ்டின் பாருங்க. 126வது 120வது கொஸ்டின் பாருங்க. ஆசிட் பேஸ் கேட்கிற மனிதனின் உமிழ்நீர் மனிதனுடைய உமிழ்நீர் எவ்வளோ இருக்குன்னா 6லேருந்து 8 pH. காப்பி உடைய இது எவ்வளோ இருக்குன்னா 5.6. பிளட் பிளாஸ்மா 7.4. தூய நீர்னா 7.0 இல்லையா? ஹியூமன் சலைவா 6 to 8, காப்பி 5.6, பிளாஸ்மா 7.4, பியூர் வாட்டர் 7. ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 122 பிவிசி நெகிழி எரிப்பதன் மூலம் வெளிப்படுவார் டயாக்சின். பர்னிங் பிவிசி ரிலீஸ் டயாக்சின். மனித உடலில் 4வதாக அதிக அளவில் காணப்படும் நைட்ரஜன். The 4th most abundant element in the human body, nitrogen. கீழ்கண்ட கரைசல்களின் எக்கரைசல் நீல லிட்மஸ் தாள சிவப்புனா சுண்ணாம்பு நீர். that mean lime water. And the solution does not turn blue litmus paper to read. மாற்றாதுன்னு தான் கேட்குறாங்க. மாற்றாது. இப்போ எக்ஸாம்பிள் ஆசிட் வந்து ப்ளூ லிட்மஸை நம்ம ரெட்டாக மாற்றோம் இல்லையா? ஆசிட் வேற ரெட்டை ப்ளூவாக மாற்றுறது தான் என்னது பேஸு. அப்போ கீழ்கண்ட எக்கரைசல் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுறது தான் சுண்ணாம்பு நீர். ஆன்சர் லைம் வாட்டர். 125 வினிகர் சேர்மத்தில் காணப்படும் ஆக்கக்கூறா உள்ள தனிமம் வினிகர். அசிட்டிக் ஆசிட் இல்லையா? த கான்ஸ்டியூண்ட் எலமெண்ட் பிரசன்ட் இன் த காம்பவுண்ட் வினிகரில் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். வினிகர் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். டேஸ் என்பது பிரித்தெடுக்க முறையாகும். தூய்மையாக்கும் முறைனா படிகமாக்கல் கிறிஸ்டலைசேஷன். த கிறிஸ்டலேஷன் இஸ் எ மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் as well as method of purification. Answer was A. DDT என்பது டைக்ளோரோ டைபினைல் ட்ரைக்ளோரோஈத்தேன். டைக்ளோரோ டைபினைல் ட்ரைக்ளோரோஈத்தேன். D is the correct answer. நவீன தனிம வரிசை அட்டவணையில் எல்லா தனிமங்களும் அணு எண்
அதிகரிக்க அடையாள அமைக்கப்பட்டுள்ளன. த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஆல் த எலமெண்ட் ஆர் அரேஞ்ச்டு இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் நம்பர். ஃபர்ஸ்ட் மாஸ் நம்பர்ல சொன்னவர் தான் யாருன்னா யாரு மென்டலைஃப் 1869. வேறஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லே 1913 தான் அட்டாமிக் நம்பர். அப்போ 128க்கு பாம்பே இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு அவுன்ஸ் என்பதின் அளவு 30 ml. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1 ounce 30 ml? காந்த விசை கோடுகள்னா எங்க எதிலிருந்து தொடங்கினா வடக்கு தெற்கே வடமுனையில தொடங்கும். மேக்னெட்டிக் லைன் ஆஃப் ஃபோர்ஸ் ஸ்டார்ட் அட் நார்த் போல். மின்கடத்தி எண்ணின் அலகு ஓம் மைனஸ் மீட்டர் 131A. இரண்டு பொருட்களை தேய்க்கும் போது எவை இடைமாற்றம் அடைவதால் மின்னோட்டம்னா எலக்ட்ரான்கள் இடமாற்றம் அடைவதால் மின்னோட்டம் ஏற்படுகிறது. The electrification of two different body on rubbing is because of transfer of electrons. குறுக்கலைகள் இதில் மட்டுமே உருவாகின திடப்பொருள் மற்றும் திரவ solid and liquidல. Transverse waves are produced only in solid and liquid. 134. Which type of propellant used in rocket does not require ignition system? Cryogenic propellant. இவற்றில் எவ்வகை இயக்க பொருள்களை எரியூட்ட தனியான அமைப்பு தேவையில்லைன்னா கிரையோஜெனிக் லிக்விட்ல -டிகிரியில் இயக்க பொருள்கள். ஒரு பொருள் மிதத்தல் தொடர்பானதில் எது சரியான கூற்று இல்லைன்னு கேட்கிறா. பொருளானது குறைந்த பருமன் மற்றும் அதிகாரத்தை கொண்டிருக்கும். இதுதான் ஆன்சர். அப்ஜெக்ட் வில் ஹேவ் லோ வால்யூம் அண்ட் ஹை டென்சிட்டி என்பது இஸ் நாட் ஏ அப்ஜெக்ட் ஆஃப் ஃப்ளோட்டிங் ஆஃப் அப்ஜெக்ட் அண்ட் லிக்விட் பிரஷர் இஸ் மோர் அட் த பாட்டம் தன் த டாப். கரெக்ட். அப்ஜெக்ட் வில் ஹேவ் ஹை வால்யூம் அண்ட் லோ டென்சிட்டி இஸ் ஆல்சோ கரெக்ட். வெயிட் லெஸ் தென் அமௌண்ட் ஆஃப் லிக்விட் ஹஸ் டிஸ்பிளேஸ்ட். அப்போ அப்ஜெக்ட் வில் ஹேவ் லோ வால்யூம் அண்ட் லோ டென்சிட்டி என்பது ராங். 136 மைட்ரோகாண்ட்ரியாவே மைட்ரோகாண்ட்ரியா சுவாசித்தல், பசுங்கணிகம், ஒளிச்சேர்க்க போட்டோசிந்தசிஸ், கோல்கை உடலம், சுரத்தல், லைசோசோம், சூசைடல் பேக் தற்கொலை பையி. ஆன்சர் ஏ. மைட்ரோகாண்ட்ரியா, ரெஸ்பிரேஷன், குளோரோபிளாஸ்ட், போட்டோசிந்தசிஸ், கோல்கை காம்ப்ளெக்ஸ், செக்ரேஷன், lysosome, suicidal bag. Answer was A is the correct answer. 137 தவறான கூற்று கேட்குறாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட ஐப்பாக்கள் இணைந்து மைசிலம் எனப்படும் இலைப்பின்னல் உருவாகின்றன. தவறான கூற்றில் இது கரெக்டு. ஒன்றுக்கும் மேற்பட்ட மைசிலங்கள் இணைந்து ஐப்பா என்னும் பூஞ்சையிலே உருவாகின்றது. தவறான கூற்று. பூஞ்சைகளின் உணவுப் பொருள் கிளைக்கோஜனாகவும் எண்ணெயில் சேமிக்கப்படுகின்றன. பூஞ்சைகளின் உடலமானது ஐப்பாக்கள் என்னும் பூஞ்சை இலைகளால் ஆனது. இலை பூஞ்சை இலை. அப்போ இங்கே என்னதான் செவரல் மைசீலியம் ஆர் அரேஞ்ச்டு இன் த ஃபார்ம் ஆஃப் நெட்வொர்க் கால்ட் ஐஃபா. அதுதான் ஃபைன் ராங் ஸ்டேட்மெண்ட். 138 பூசணையில் அயல் மகரந்த சேர்க்கை இவற்றின் உதவியால் நடைபெறுகிற பூச்சிகள். த பம்கின் ஆர் கிராஸ் பாலினேட்டட் வித் ஹெல்ப் ஆஃப் இன்செக்ட். எகில் மார்பிலோஸ் இக்குடும்ப எதனா ரூட்டேசி ஃபேமிலியை சார்ந்தது. எகில் மார்பிலோஸ். த எகில் மார்பிலோஸ் பிலாங் டு த ஃபேமிலி ரூட்டேசி. விலங்குகளில் வாய் மற்றும் கால் குழம்பு நோயை உண்டாக்கும் நுண்ணுயிரி தான் apitho virus. In animal food and mouth disease causative microorganism apitho virus. 140 சூப்பரின் என்ற பொருளான தடித்த காஸ்போரின் பட்டைகள் உள்ள அகத்தோல் காணப்படுவது ஒரு வித்திலை தாவரவேல் மற்றும் இருவித்திலை தாவரவேல். The casparian strip or band like thickening made up submarine of found in endothermic is monocot and dicot root. கீழ்கண்டோரில் பசுத்தாள் உரமாகனா Crotalaria gentiana. Which of the following used as a green manure? Crotalaria gentiana. Rabies என்பது வைரஸ். Rabies என்பது வைரஸால் ஏற்படும் நோய். Rabies is a viral disease. காற்று நுண்ணறிகள் எம்பசிமா எனப்படுகிறதா? எம்பசிமா. A is the correct answer. Winding up alveoli is called எம்பசிமா. ஓகே. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் தொடர்ந்து சயின்ஸ் மற்றும் சோசியல் சயின்ஸையுமே பார்ப்போம். தேங்க்யூ.